மீன் சுட்டு திண்டு எவ்வளோ நாளாச்சுன்னா இன்னைக்கு மீன் சுட்டு திங்கும்போமா எப்படி ஒரு உடங்காடா இருக்கா இதுக்குள்ளே போனோம்னா ஒரு புதையிலே இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. மீனுக்கு என்ன மீன் எடுத்துட்டு இருந்தா? கீர் மீன் சாலை. கீர் மீன் சாலை சுட்டு திங்க போகிறோம். அப்படியா தெரியல. ஆமாம், இது தோல் மெல்லிசாவில் இருக்கும். ஆனால் உள்ளே வேகணுமே, கங்கு போட்டு தான் நல்லா வேகணும். ஆமாம், சாலன்னு ஒன்று தெரியாது, டக்குன்னு வந்துடும். போட்டு விடு, நம்ம கீர் மீன் சாலை பாருங்க எப்படி இருக்குன்னு. ஹத்திக்காடி உள்ள இலக்கிடுவோம். சாலையில் ரொம்ப உண்டு, அதில் இந்த கீர்மீன் சாலைங்க. இந்த சாலை வந்து பொரிக்க நல்லாயிருக்கும். கீர்மீன் சாலை நம்ம நைஸ் முள்ளார தான் இருந்த மாதிரி இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சில பேர்த்துக்கு பிடிக்காது. இது ரொம்ப வந்துருக்கு, மீன் கொஞ்சமாக வந்துருக்குங்க. அரட்டன் இருக்குங்கள, அரட்டன்னா 100 போச்சு. அது பரவாயில்லையே, 100 தண்ணி ஏற்றிட்டு இருந்தோம்னா அதான் ஆரம்பமாக தான் போனாரு. 100 போயிட்டு ஏன் நல்லா இருக்குல்ல, அரட்டன் நல்லா இருக்கு. ஆமாம், 10 தானே கப்பலுக்கு. நான் வேற இடம்னா விட்டு போயிடும். பிடிச்சோன்னு டக்குன்னு ஓடி வந்துட்டாங்க இல்லைண்ணே. தீ போடுமா ஆகாது இல்லை. ஆமாம், தீயை போட்டுட்டு மண்ணை பூத்து வைப்போம் தெரியுமா, அப்படியாச்சும் வச்சுறேன். அப்படியே வச்சு ரொம்ப மண்ணாகும். மண்ணை தோல். இந்த மீன் சுடையே ஒரு மாதிரியாக தான் இருக்குண்ணே. கடற்கரை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க, அமைதியான ஒரு கடற்கரை. அது கோடைக்காத்துக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த மண்ணெல்லாம் நம்ம படுத்து கடந்து உருளலாம், ஏன்னா இந்த மண் நம்ம மேலே ஒரு சொட்டு கூட ஒட்டாது கோடைக்காத்துக்கு. அதே இது கச்சாங்காற்று இங்கிட்டு இருந்து ஒரு காற்று அடிக்கும், அந்த காற்று அடிச்சிச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம மண் வாண்டாடாக நம்ம மேலே வந்து ஒட்டினாலும் நம்ம தட்டி விட்டாலும் அந்தளவு போகாது. மணலோட மகிமை அது ஒன்று இருக்குது. ஈரப்பதம் அடித்த மாதிரி இருக்கும் கச்சாங்காற்றுக்கு. கோடைக்காத்துக்கு நல்லா காஞ்சி போய் இருக்குமா, சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு மண்ணில் உருளானாலும் சரி, கடலில் குளிக்கிறதுனாலும் சரி, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் கடலில் பார்த்து குளிங்க. இப்போ சொறி கிடக்காது மச்சான்? இல்லை இல்லை இல்லைன்னா ஒதுக்கிட்டுனா அப்படியா? சவுங்கில் கிடந்துச்சுல்ல, போயிட்டுண்ணா அன்றைக்கெலாம் சரியான சவுங்கில் இருந்துச்சு. சவுங்கில் என்ன எங்களுக்கு என்ன மீன் கிடக்காது எடுத்து நாங்கள் சுட்டு தின்றோம், அவ்வளோதான். சுட்டு நம்ம மசாலாலாம் தடவி வச்சு சாப்பிடுவோம்ல, பொரிச்சு சாப்பிட்றத விட இப்படி சுட்டு தின்னா சூப்பராக இருக்கும். நம்ம இதில் வந்து மசாலா எதுவுமே ஆட் பண்ணுறது கிடையாது, உப்பு எதுவுமே போடுறது கிடையாது. ஆனால் நம்ம இது பிச்சு சாப்பிடும்போது உப்பே இல்லாத ஒரு ஃபீலே கிடைக்காதுங்க. இப்போ நம்ம பொரிச்சு இதை வந்து அப்படி பொரிச்சு தின்னோம்னா உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே இது உப்பு போடலைன்னா நல்லாவே இருக்காதுல்ல. ஆனால் சுடும்போது வந்து அதுக்கு என்ன மகிமைலாம் தெரியல, சுடும்போது மட்டும் அதில் வந்து கரெக்டாக நம்ம எந்த அளவு சாப்பிடுமோ அந்தளவு உப்பு இருக்குங்க மீனில். அதான் ஆச்சரியமாகவே இருக்கும். அதேமாதிரி நாங்கள் கடல் தண்ணியில் மீனை அவிச்சும் திம்போம். அவிச்சு திங்கும்போது என்னாகன்னா, ஒரு நல்ல கடல் தண்ணியை நல்லா ஊற்றி மீனை அவிப்போம். நம்ம எந்த அளவு சாப்பிடுவோமோ, உப்பு போட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடுவோமோ அதை விட கொஞ்சம் லைட்டாக தான் நம்மளுக்கு வந்து உப்பு கறிக்குமே தவிர ரொம்பலாம் உப்பு கறிக்காது. நாங்களாம் வெளுத்துருவோம் அந்த சாப்பாடெல்லாம். அதுவும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். மீன் கண்ணை பாருங்களேன், அப்படி வெள்ளையாக வந்துட்டா, அப்படி வெள்ளையாக வந்துட்டால் மீன்லாம் வெந்துட்டு அப்படி நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஒரு பொறுமையாக போடணும், எல்லாத்தையும் போட்டிருக்க வேண்டியது தானே இல்லையா? போட வேண்டாமா? வந்துட்டா கட்டு பிச்சு கட்டு. மீன் வெந்துட்டா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இப்படி பிச்சுக்குருவோம். இப்படி பிச்சு பார்த்தா இந்த இடத்துல ரத்தம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மீன் வேகலை. ரத்தம் ஓடாமல் இருந்தால் தான் மீன் வெந்துட்டுன்னு அர்த்தம். அந்த இதை பார்த்து நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். எந்த மீனாலும் நம்ம சுட்டு எடுக்கும்போது வந்து இப்படி தலையை மட்டும் பிச்சு பார்க்கணும், ஏன்னா தலைக்கிட்ட தான் ரத்தம் அதிகமாக இருக்கும். அந்த ரத்தமான என்னென்னா மீன் சுட்டுட்ருக்கான் சரிங்களா? அந்த ரத்த பகுதி இருந்தால் மீன் வேகலை. அது ஒன்று ஒன்றா எடுத்து பிச்சு பிச்சு போட்டுட்ருக்கோம். அந்த காலத்தில் இப்படி தானே எல்லாருமே சாப்பிட்ருப்பாங்க என்ன. ஆனால் இப்போ எல்லாருமே சாப்பிட மறந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் மட்டும் இன்னும் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்படி பரவாயில்ல, வெந்துட்டேல என்ன வேகாதுன்னு நினச்சேன். இல்லை பரவாயில்லையே. சரி, இதுக்கு நான் எதுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதோட சதை பார்த்திங்கன்னா கனமாக இருந்த மாதிரி இருக்கும், உருண்டையாக கனமாக இருக்கும் இந்த மீனோட சதை மட்டும். சாலாண்டா சப்போட்டையாக இருக்கும், லைட்டாக இது போட்டாலும் இதாகிடும். அதுபோக இதோட சதையும் தோல் இருக்குல்ல, அந்த தோல் பகுதியும் மெல்லிஸாக இருக்கும்.
வந்துட்டு ஒரு இப்போ தான் பார்பிக்யூ அது இதுன்னு போடுறாங்க. எங்களுக்கெல்லாம் நோ பார்பிக்யூ. மசாலா தடவை பார்பிக்யூ, மசாலா தடவைலாம் இதேமாதிரி சுட்டு திங்கிறது மீன். நீங்களும் நினச்சி பாருங்கள், வெறுமனை மசாலா எதுவுமே இல்லாமல் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் டேஸ்ட்டு. செம்மையாக இருக்கும்ல அப்படி சாப்பிட்டா. இன்னும் அங்கே போட்டில் வந்து வேலை ஓடிட்டுருக்கு. வலை வந்து பிஞ்சு பிஞ்சு கிடக்கு, அதை ஒன்று ஒன்றா கட்டிகிட்டு இருக்காங்க, கண்ணி எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம போட்டு கடலுக்கு போகலை. ஒன்றா ஒன்றா சுட்டு சுட்டு எடுத்தாச்சுங்க. ஒன்று ஒன்றா சுட்டு 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 வேக வேக அப்படியே அதில் தட்டில் எடுத்து வச்சு விட்ருக்கோம் பாருங்களேன். பொறுமையாக மீனை சுட்டுட்ருக்கோம். மற்ற மீன் தான் நேரம் தீயை கப்பன்னு போட்டோமா, சுட்டு மீனாளி உள்ளே போட்டோமா, சுட்ட உடனே எடுத்து சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கும். இது மட்டும் பொறுமையாக சாப்பிட வேண்டியதாக இருக்குங்க. மீனை சுட்டு கொண்டு தாச்சு மீன் வந்துட்டு தள்ளிட்டு வேணாம் எடுத்து எடுத்து எவ்வளோ மீன் இருக்குல்ல எடு. கூட ஆமாம், மீன் நல்லா இருக்குது, ரொம்ப இருக்கா. இப்படி சூப்பராக இருக்குது கஞ்சிக்கு. சாலையோட தான் நல்லா இருக்கு. சாலை அப்பையாக தானே இருக்கும். பொறிக்க தான் நல்லா இருக்கு. மீனாக திங்க தான் நல்லா இருக்கும். பொறிச்சு திரும்ப அப்படி திங்க நல்லா. கோட்டில் மீன் இருக்குல்ல காய்ச்சி நாலு அடி கஞ்சி குடிக்க உட்காந்தாச்சு. மடி வேலை நடந்துச்சு. பிச்சு மேலே வச்சுக்கலாம் மீனுக்கு. வீட்டில் இருந்து கஞ்சி விட்டு வந்துருக்கீங்க. பொடிசு கலசிக்கிட்டு நெத்திலி கறிக்கு எடுத்தாச்சுங்க. தம்பி போட்டில் வந்துச்சு. தம்பி போட்டில் உள்ள நெத்திலியை தான் கறிக்கு எடுத்துகிட்டு போகிறேன். எல்லாம் கோவா நெத்திலி, சரியான சைஸ் பெரிய நெத்திலி. இது போட்டால் நல்லா இருக்கும். அது திங்க மாட்டேங்குதுங்களே, இது கொளுத்து. அவ்வளோதாங்க, நான் வீட்டு போக வேண்டியதான். முடிஞ்சிச்சு. எல்லோரும் கஞ்சி குடித்தாங்க, சாப்பிட்டாங்க. இன்னும் ஆளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்கு நாங்கள் போட்ட ஆளுக்க மதியத்துக்கு மேலே ஆயிருங்க. சின்ன சின்ன கண்ணியெல்லாம் கட்டணும். அந்த கண்ணியெல்லாம் கட்டி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. நம்ம அதுக்குள்ளே வீட்டில் போய் குழம்பு வச்சு தின்றலாம்.
இன்றைக்கி வெள்ளிக்கிழமை குழம்பு வேற வைக்க மாட்டாங்க, மீனே வைக்க மாட்டாங்க, எரிச்சலாக இருக்கும். மீன் பொரிக்கவே மாட்டாங்க, மீன் குழம்பு வைக்கவே மாட்டாங்க. ஆனால் காலையிலே நான் வந்து என்ன பண்ணேன்னா இன்றைக்கி அது பேர் என்னது சீலா இருக்குல்ல, பொட்டி சீலா, குட்டி சீலா வந்து நம்மள்ட்ட கிடக்கு கருவாடு. குட்டி சீலாவும் சரி, அது போக ஊளி மீனும் சரி, ரெண்டையுமே எடுத்து வெட்டி பொரித்து கஞ்சியை குடிச்சிட்டு தான் வந்தேன். ஒரு பிடி பிடிச்சாச்சு. ஆனால் என்ன ஒன்று, கஞ்சிலாம் குளிச்சுட்டு கடற்கரைக்கு வந்தாச்சுங்க. ஆமாம், நான் காரில் வந்தேன். காரில் வரும்போது மீன் எப்படி கொண்டு போவோம், முன்னாடி வச்சு கொண்டு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே, நீங்களும் இதேமாதிரி மீன்லாம் சுட்டு தின்னுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல், சரிங்களா? ஓகே, இது போட்டுருங்க காருக்குள்ளே வச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடுறேன்.